இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்களோட சூழ்ச்சியே தனி விதமான ஒரு சூழ்ச்சிங்க. கரெக்டாக ரஞ்சிதத்துக்கும் விஜய் கிடைக்கக்கூடாது, மல்லிக்கும் கிடைக்கக்கூடாது. விஜய் தனியாக அனாதையாக தான் இருக்கணும். ரஞ்சிதத்தை எப்படியாவது என்கிட்ட இருந்து கரெக்டாக அவளை வச்சு காயினை நிறுத்தி விஜயை ஒரேடியாக சரிச்சு கட்டிடணும். இப்போதைக்கு மல்லியை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணலாம், அடுத்து விஜயை மிரட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா அடுத்த செகண்ட் நீ ஜெயிலுக்கு தான் போகணும், நானே வாக்குமூலம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மிரட்ட ஆரம்பி. அந்த செகண்டில் அவன் யோசிப்பான், தான் பொண்ணு தனியாக இருக்குமே, தான் பொண்ணை யாருக்கிட்ட ஒப்படைக்க முடியும், மல்லியும் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு. அந்த சூழலில் அவன் மைண்ட் அப்படியே சும்மா டிஸ்டர்ப் ஆகும். அந்த சமயத்தில் சரி ஓகே உன்னவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். கல்யாணமும் பண்ணிப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க, ஓ இந்த ஐடியாவும் நல்லா தானே இருக்குது, சரி எனக்கு ஓகே டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்னடா இது, இந்த மாதிரியெல்லாமா சூழ்ச்சிகள் இருக்கும், சூழ்ச்சிகள் சொல்லிட்டு நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் இது வேறு லெவல் சூழ்ச்சியாக இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணால் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரச்சனை வரலாம், ஆனால் பிரச்சனை வரிசை கட்டி வந்துன்னு இருக்கே, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க ஆணித்தனமாக ஆணி வேறு ஆட்டம் ராஜேஸ்வரியை நம்பினு இருக்காங்க. ஆனால் ராஜேஸ்வரி பண்ணுற சூழ்ச்சி எல்லாமே ஒரு விதமான குழப்பமான விளையாட்டுங்க. இதில் என்னமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் அவங்க சூழ்ச்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுங்க. என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே, அவங்க இருந்தேன் அண்ணா பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. நாளைக்கு எப்படி இருந்தாலும் செலிப்ரேட் நம்ம பெருசாக பண்ணோம். அந்த ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணாங்க அம்மாவுக்கு, என்னன்னு தெரியல, அம்மா அழுந்துன்னு இருந்தாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே கெட்டுருமோன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே நான் பேசுகிறேன், அதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ராஜேஸ்வரியை போயிட்டு கொஞ்சம் மிரட்டி விட்டு வரேன், அந்த ராஜேஸ்வரியால் தான் என் மல்லிக்கு இந்த அளவு குழப்பத்தில் இருக்கா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை விஜய் கேட்டுறாரு. விஜய் கேட்டு விஜய் சும்மா இருப்பாரா, இந்த ராஜேஸ்வரி எதுக்காக என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறா, என் சொத்தை பிடுங்கிட்டா, இப்போ என்கிட்ட இருந்து என் மல்லியும் பிடுங்க பார்க்குறாளா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், இதை எதனா ஒன்று பண்ணி இந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான ஒரு முடிவில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக நம்ம கவனிக்க நம்ம மைண்ட் ஒரு பக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே மாறுபட்டுனே இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும். எந்த ஒரு விஷயம் மாறலைன்னா அந்த வாழ்க்கையே ஒரு பக்கம் சுவாரஸ்யம் இருக்காதுங்க. அதுபோல் தான் இங்கே நிறைய விஷயங்கள் மாறலாம், மாறாமையும் இருக்கலாம். ஆனால் எப்படி இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து போய் மல்லிக்கிட்டே பேசுகிறாங்க. அம்மா ராஜேஸ்வரி அத்தை எதனா சொன்னாங்களா, ஏன் அம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் அப்பா கிட்ட வெறுப்பே காட்ட மாட்டீங்களே, ஆனால் இப்போ அப்பாவை பார்த்து அதிகமாக திட்ட ஆரம்பிக்கிறீங்களே, என்னாச்சு உங்களுக்கு, என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு வருத்தத்தை வச்சுக்கிட்டு ரொம்பவே கூனி குறுகி போயிட்டு இருக்காங்க. என்னடா நமக்கு வந்த சோதனை, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி வேதனை நம்மளுக்கு வந்ததே இல்லையே, ஆனால் சோதனை மேலே சோதனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த ஃபீலிங் லாஸ்ட் வரை நீடிக்குமா இல்லை எப்பயாவது சீக்கிரம் முடிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைன்றது எப்போவுமே ராக்கெட்டு மாறிங்க, எந்த நேரத்தில் வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. வர வேண்டிய நேரத்தில் ஆனால் கரெக்டாக வந்துடுங்க. அதனால் அதை எப்படி நாம் தவிர்த்து ஓரம் போகிறோம்ளோ இல்லை சைடில் விலகி போகிறோம்ளோ அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறோம்ளோ அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம சைடில் கரெக்டாக இருக்கணும். நம்மளவங்கள என்றைக்குமே கைவிடக்கூடாது. இப்போ நம்ம மல்லி கைவிட பார்க்குறாங்களா, அது போல் தான். ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் மல்லி பாயிண்ட் ஆஃப் யோசிச்சு பார்த்தா மல்லி பண்ணுறது ரைட்டாக இருக்கும், விஜய் பாயிண்ட் ஆஃப் யோசிச்சு பார்த்தா விஜய் பண்ணுறது தான் ரைட்டாக இருக்கும். அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு நினைச்சுன்னு தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கலந்துரையாடல் பண்ணா எல்லாமே நல்லதாவே நடக்கும். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த விஷயத்தை இவங்க ஏற்கொள்ளுவாங்களா, அதை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக தெரியலைங்க. என்ன வேணாலும் பண்ணட்டும், ஏது வேணாலும் பண்ணட்டும், நம்ம வெண்பாவை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா அது மட்டும் நம்மளுக்கு போதுங்க. விஜய் மல்லி பிரியக்கூடாது, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவினை வரக்கூடாது. கண்டிப்பாக அது வராதுன்னு சொல்லிட்டு நான் 100% நம்பிட்டு இருக்கேன். யார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவினை வராதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, மறக்காமல் அவங்களாம் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இல்லை அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாடா அப்படின்னு சொல்கிறாங்க, டிஸ்லைக்காக தட்டி விட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.